திருப்புகழினுடைய பெருமை அருணாத பெருமானுடைய காலத்திற்கு முற்பாகவே நம்முடைய தமிழ் பக்தி இலக்கியங்களிலே திருப்புகழ் என்கின்ற சொல்லானது பல இடங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருமுறையில் எடுத்துக்கொண்டால் சுந்தரருடைய தேவாரத்திலே திருப்புகழ் என்று சொல்லுகின்ற சொல்லானது வருகின்றது. திருமுல்லை வாயில் என்று சொல்லுகின்ற திருப்புகழிலே 2 இடத்திலே திருப்புகழினுடைய பெயரை சுட்டி காட்டுகின்றார்கள். திருப்புகழ் விருப்பால் பாடி அடியேன் படுதுயர் களைவாய் என்று சொல்லுகின்றார். திருப்புகழை பாடுவதன் மூலமாக, திருப்புகழ் என்பது இறைவனுடைய புகழை பாடுகின்ற பாக் என்று அந்த இடத்திலே சொல்லுகின்றார். திருப்புகழ் விருப்பால் முல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடி அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சொடரே என்று அந்த இடத்திலே சொல்லுகின்றார். மற்றொரு இடத்திலே சொல்லுகின்றார், செந்நலம் கழனி சூழ்திரு முல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பன்னலம் தமிழாய் பாடுவோர்க்கு அருளாய். தமிழாலே பாடுகின்றேன், அதற்கு அருள் பாதிக்க வேண்டும் என்று மற்றொரு இடத்திலே கேட்கின்றார். அதே திருப்புகழிலே கேட்கின்றார். தேவாரத்தில் மட்டுமல்ல, திவ்ய பிரபந்தத்திலும் கூட குலசேகர ஆழ்வார் திருப்புகழ் என்கின்ற சொல்லை சொல்லியிருக்கின்றார். தூராத மணக்காதல் தொண்டர்தங்கள் குலாம் குளமி திருப்புகழ்கள் பலவும் பாடி என்று சொல்லுகின்றார். பல பாடல்கள் எல்லாம் இறைவன் மேலே பாடியிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அதே போல கந்த புராணத்திலேயும் கந்தவிரதம் என்கின்ற தட்சகாண்டத்திலேயும் திருப்புகழ் என்கின்ற சொல்லாட்சியான வருகின்றது. அதே போல பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே திருப்புகழினுடைய பெருமையை சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய பெருமையை சொல்லுகின்ற நூலாக இருப்பது திருப்புகழாக இருக்கின்றதும், தெய்வத்தினுடைய புகழ்ச்சியும் முத்தி அளிக்கின்ற சிறப்பும் அழகிய தெய்வீகமான புகழ்பாக்களாக இருப்பது திருப்புகழாக இருக்கின்றது. இப்படி பல இடத்திலே சொல்லுகின்ற பொழுதும் நமக்கெல்லாம் மூத்ததாக இருக்கின்ற நூல் உலகப் பொதுமறையாக இருக்கின்ற திருக்குறளை சொல்லுகின்ற பொழுதும் கூட புகழ் என்கின்ற ஒரு இடத்திலே வருகின்றது. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு புகழ் என்று இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டால் பொருள் சேர் என்பதற்கு அழகான ஒரு வியாக்கானம் சொல்லியிருக்கின்றார்கள். சிவகுமாரனாக இருக்கின்ற முருகனுடைய புகழை பாடுகின்ற சிறப்புடையதாக இருக்கின்றது இந்த திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது அடியார் எல்லாம் சொல்லுகின்றார்கள். இப்படி திருப்புகழினுடைய சிறப்பை நம்முடைய திருப்புகழுக்கு முன்னாலேயே நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பாடியிருக்கின்ற சிறப்பையெல்லாம் உணர்ந்து பார்க்கின்றோம். அந்த வகையில் திருப்புகழ் என்ற அருணாத பெருமானுடைய நூலிலே பார்க்கின்றோம். 9 நவமணிகளைப் போல 9 இடத்திலே திருப்புகழினுடைய சிறப்பை அழகாக நமக்கு மணியாக கோத்து கொடுக்கின்றார். அற்புத திருப்புகழ், அருட்திருப்புகழ், அரிய திருப்புகழ், இருப்பவள் திருப்புகழ், உயர் திருப்புகழ், சித்தரகவி கந்த மிகுந்த திருப்புகழ், சிவகுமார் திருப்புகழ், மாதிருப்புகழ், மெய்திருப்புகழ் என்று பல இடங்களிலே 9 இடங்களிலே மற்ற இடங்களிலேயும் வருகின்றது. இப்படி 9 இடங்களிலே திருப்புகழினுடைய சிறப்பை இதையெல்லாம் தொகுத்து நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி முருகப்பெருமானுடைய சிறப்பை மட்டும் பாடுகின்ற ஆற்றலை எனக்கு கொடு என்று சொல்லி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவராக திகழ்ந்தவர் அருணாத பெருமான். அப்படி முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அலங்காரத்திலே சொல்வார், உன்னை வைதாலும் கூட வாழ வைக்கின்ற அருளை எனக்கு கொடுக்க வேண்டும். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று சொல்லுகின்றார். முருகப்பெருமானுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுதும் நாம் உரிமையோடு முருகப்பெருமானிடத்திலே சென்று கேட்டுக்கொள்ளலாம். முருகப்பெருமானின் எனக்கு அதை கொடுக்க வேண்டும், கொடுத்து எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.